அரவிந்தருக்கு பழைய பொருட்களை சேகரிப்பதென்றால் மிகவும் பிடிக்கும். அப்படி ஒரு நாள் அவன் ஒரு பழைய கடைக்கு சென்றான். அந்த கடையில் பலவிதமான பழைய பொருட்கள் இருந்தன. மூலையில் ஒரு வித்தியாசமான நாற்காலி இருந்தது. மற்ற நாற்காலிகளைப் போல அது இல்லை. அரவிந்தருக்கு அந்த நாற்காலி உடனடியாக பிடித்துவிட்டது. விலை பேசி நாற்காலியை வீட்டிற்கு கொண்டு சென்றான். வீட்டிற்கு வந்ததும் அதை தனது அறையில் வைத்தான். இரவில் அதன் அழகை ரசித்துக் கொண்டே அமர்ந்தான். திடீரென்று நாற்காலி மெதுவாக அசைய ஆரம்பித்தது. அதை நம்ப முடியாமல் அரவிந்த் கண்களை தேய்த்தான். ஆம், நாற்காலி உண்மையிலேயே நகர்ந்தது. அது ஏதோ ஒரு மந்திரத்தால் நகர்வது போல் இருந்தது. அரவிந்த் உடனே எழுந்து நாற்காலியை சுற்றி வந்தான். ஆனால் அங்கே எதுவும் இல்லை. அது வெறும் மர நாற்காலி. வந்தான். ஆனால் அங்கே எதுவும் இல்லை. அது வெறும் மர நாற்காலி. மீண்டும் உட்கார்ந்து போக வேண்டிய இடத்தைப் பற்றி நினைத்தான். சத்தமில்லாமல் நாற்காலி அறையை விட்டு உயர ஆரம்பித்தது. கண் திறந்ததும் அவன் சுவரில் மோதும் நிலையை அடைந்தான். அரவிந்த் வேகமாக நில் என்று சத்தமிட்டான். நாற்காலி அப்படியே காற்றில் அசைவில்லாமல் நின்றது. அப்பொழுதுதான் அவனுக்கு அது புரிந்தது. இது மாய நாற்காலி. அடுத்த கணம் அவன் காற்றில் சவாரி செய்ய விரும்பினான். சுவரை கடந்து ஒரு புதிய இடத்திற்கு போக நினைத்தான். அடுத்த கணம் நாற்காலியுடன் சுவருக்குள் சென்றான். அவன் ஒரு அற்புதமான புதிய உலகில் இருந்தான். அந்தச் சூழலில் அவனது நண்பன் வினோத்தும் இருந்தான். வினோத் நாற்காலியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அரவிந்த், உட்கார் வினோத், நாமும் பறக்கலாம். வினோத் நாற்காலியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அரவிந்த், உட்கார் வினோத், நாமும் பறக்கலாம் என்றான். இருவரும் நாற்காலியில் உட்கார்ந்து வானத்தில் பறந்தனர். மாய நாற்காலியில் சாகசம் இனிதாய் தொடர்ந்தது.